ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து நான் யூடியூப்பில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது மார்க்கெட் நிஃப்டி எப்படி ஃபர்தர் கம்மிங் வீக்ஸில் ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ நார்மலாக நாம் ஒர்க் பண்ணுறது எலியட் வைஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எலியட் வைஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டிலோட அப்கமிங் டேஸில் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். டே கேண்டில் எடுத்துக்கிறேன். இப்போ ரீசன்ட் லோ போட்டுக்கலாம், ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, மார்க்கெட் மேலே போக போகுது, கீழே போக போகுதுன்னு அப்படின்னு ரேண்டமாக வித்தவுட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் எப்போதுமே பியூர்லி பார்த்திங்கன்னா ஒரு 80% டெக்னிக்கல் அனாலிசிஸ், டெக்னிக்கல்ஸ்க்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். மீதி 20% மட்டும்தான் நியூஸ் பேஸ்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நீங்களே அனலைஸ் பண்ணி இல்லை மார்க்கெட்டை த்ரூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ மார்க்கெட் இப்போ டே ஸ்ட்ரக்சரில் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், இங்கே ஒரு தேர்ட் வேவ், இது ஒரு ஃபோர்த் வேவ், இது ஒரு ஃபிஃப்த் வேவ். இது டே பேசிஸில், ஓகேங்களா? இது ஃபிஃப்த் வேவ். ஸோ இப்போ ஏபிசி அண்ட் கரெக்ஷன்ஸில் ப்ராக்ரஸில் இருக்கான். ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் ஆகிருந்தான். கேட் பவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு தான் போயிருக்கான், ஒரு 300 பாயிண்ட்டு. ஸோ யாரெல்லாம் முந்தின நாள் செல் ஆஃபை பார்த்துட்டு புட் கால் எடுத்தாங்களோ எல்லாமே ட்ராப்பில் போய் மாட்டியிருப்பாங்க, கண்டிப்பாக ட்ராப் ஆகிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் வாட் இஸ் இட், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸில் ட்விட்டரில் போட்டிருக்காரு 1 crore 1.5 crore லாஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே எப்படி ட்ரேட் பண்ணியிருப்பாங்களோ அவங்களாம் பியூர் செல்லிங்கில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4th 5th முடிஞ்சு. ஸோ ஒரு கரெக்ஷனுக்கு மார்க்கெட் நோக்கி போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படின்னா இப்போது ஏபிசி ஸ்ட்ரக்சர் இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் எலியட் வேவோட தியரி. ஓஐ டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 1 hour கேண்டில் மட்டும்தான் புல்லிஷில் காட்டிகிட்ருக்கு, புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் மாதிரி காட்டுது. ஸோ இந்த புல்லிஷ்னஸ் எப்போதுமே, இந்த புல்லிஷ்னஸை நோக்கி நம்ம ஓடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடணும். எவ்வளோ தூரம் ஓட போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஏன்னா மேலே நிறையா கால் ரைட்டர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க, எப்போ வேணாலும் மார்க்கெட்டை கீழே இறக்கி விடுவாங்க. இப்போ இந்த ஃபோர் வேவ்லேருந்து 5th வேவ் முடிஞ்சு இப்போ எப்படி கரெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னா, நார்மலாக ஏ பி சி இப்படி தான் கரெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன்ஸ் வேறு வந்துட்டுருக்கு இல்லையா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் மார்க்கெட்டில். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இப்போ நிறைய பேர் இப்போ மார்க்கெட் இல்லை, மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம எதுவும் ப்ரிடிக்ஷன் பண்ணல. மார்க்கெட் இப்போதைக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் போகுதோ அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எந்த வெளியீட்டு கவுண்டில் என்ன ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏ வேவ், இது ஏ வேவ், இது பி வேவ், இது சி வேவ்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏபிசி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏ வேவ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேவ்ஸையும் விட்டுருவோம். இப்போ ஏன் இந்த இடத்துல இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன் ரிவர்ஸ் ஆச்சு, ஏன் மார்க்கெட் கீழே போகல அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். நார்மலாக மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து பார்ப்போம்.
சாரி, ஃபோர்த் வேவ்லேருந்து எடுப்போம். மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துக்கு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் போட்டால் 0.618 லெவலுங்கிற அந்த லெவலில் இருந்து மட்டுமே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து பக்காவான ஒரு ட்ராப். நீங்கள் வந்து எலியட் வேவ் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இது பக்கா ட்ராப்பு. ஸோ மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் மார்க்கெட் கீழே விழ போகுதுன்னு நினச்சி கீழே ஓடினாங்களோ அவங்க எல்லாருமே ட்ராப் ஆகி கீழே தான் விழுந்திருப்பாங்க, லாஸ் தான் ஆயிருக்கும். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். 15 minutes, 30 minutes, 45 minutes கேண்டில் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 and then 5. ஸோ 5 waves இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் விக் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கடைசி நான் ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலில் 45 minutes கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய விக் இங்கே கீழே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த விக்கு தான் எல்லாரையும் ட்ராப் பண்ணி இழுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து எகெயின்ஸ்டாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் நல்ல ரேலி கொடுத்துட்டான். ஸோ இது ஏன் பவுன்ஸ் ஆகுது, மார்க்கெட் கீழே தான் போகணும் அப்படின்னா ஏன் பவுன்ஸ் ஆகுதுன்னா, ஸோ இந்த 1, 2, 3, 4, 5 வந்து நம்ம மார்க்கெட் கரெக்ஷனில் எடுத்தோம்னா இது வந்து ஒரு ஒன் வே, இது ஏவாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு சிங்கிள் வேவ். சாரி இது ஒரு சிங்கிள் வேவ், இது ஒரு செகண்ட் வேவ், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். டார்கெட் இன்னும் கீழே இருக்கு. ஸோ இப்படி வரலாம் போகலாம், 21 வரலாம். இப்படி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த பவுன்ஸ் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த கேட் பவுன்ஸ் 1 to 2. ஸோ இந்த 1 to 2 இது எப்படி இருக்கலாம், இது எது வரலும் போகலாம், இது போயிட்டு மார்க்கெட் எப்படி இறங்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த செகண்ட் எடுத்துக்கோமா, அதை வந்து 5 minutes 10 minutes கேண்டில் வச்சு காட்டுறோம் பாருங்க. ஸோ இதுக்குள்ளே இப்போ வந்து ஜிக்ஸாக் வேரியேஷன். இந்த ஜிக்ஸாக் வேரியேஷன் எப்படி இருக்குன்னா 5, 3, 5 அப்படிங்கிறதுல தான் இந்த செகண்ட் வேவ் வந்து முடியும். செகண்ட் வேவ் இட்ஸ் அ ஜிக்ஸாக் வேவ், 5, 3 and 5 அப்படின்னு தான் முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, இன்னும் 5 கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது 5 கம்ப்ளீட் ஆகணும். 5 கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு ஜிக்ஸாக்ல முடியணும்னா மறுபடியும் ஒரு ஏபிசி அண்ட் தென் ஏபி3, 1, 2, 3, 4, 5. ஸோ அப்படி இல்லை, டைரெக்டாக 5 முடிஞ்சு கூட தேர்ட் வேவில் கீழே இறங்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், எது வரலும் போகலாம், மார்க்கெட் அப்சைடில் வந்து எது வரலும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இட் கேன் கோ டு 0.618 லெவல். இந்த லெவல் வரலும் போயிட்டோ மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடியே கூட ரிவர்ஸ் ஆகும். 0.5 லெவல் 22,276 அதில் கூட ரிவர்ஸ் ஆகலாம், அல்லது 22,393 அங்கேருந்து கூட. ஸோ இந்த 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அடுத்த அந்த செகண்ட் வேவ்ங்கிறது கம்ப்ளீஷன் ஆக போகுது. ஸோ இங்கே இந்த ஏரியாக்குள்ளே இங்கே ஏரியாவில் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சுன்னா அகெயின் இந்த 21781ங்கிற இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஃபால் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ காண்ட் இமேஜின் 400 இப்போ 300 400 பாயிண்ட்ஸ் கூட ஒரே நாளில் ஸ்ட்ரக்சரில் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் மார்க்கெட் வரக்கூடிய நாட்கள். இப்போ நம்ம இந்த டே கேண்டிலில் ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சோம் இல்லையா, இங்கே பாருங்கள். இந்த சப்போர்ட் லைனை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் 21,000 வரலும் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இது வந்து ஃபோர்த் வேவ் வீக்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்த் வேவ் கீழே இறங்கிட்டு ஃபிஃப்த் வேவ் இப்போ மேலே போகும். ஸோ இதான். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோஸ் போடுறேன்.
வெரி லாங் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுங்கள். ஓஐ அனாலிசிஸ் செக் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.